எஃப்டி ஆர்டி இது ரெண்டுமே சேவிங்ஸ்க்கான ரொம்ப சிறந்த ஆப்ஷன்ஸ். இது ரொம்ப காமனா இந்தியாவில் மக்கள் யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் கூட சொல்லலாம். உங்க கையில கொஞ்சம் பணம் இருக்கு, அது கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த பணத்தை ஒரு எஃப்டில நீங்க போட்டு வச்சீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி ஆர்டி அப்படிங்கிறது ரெக்கரிங் டெபாசிட், அதாவது மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல செலுத்தி அதுக்கான அதிகமான வட்டியை வாங்குறதுக்கு பேர் தான் ஆர்டி. ஸோ இது ரெண்டுமே நல்ல சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ். முக்கியமா ஆர்டி அப்படிங்கிறது உங்ககிட்ட சேவ் பண்றதுக்கான ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கும். எஃப்டியும் ஆர்டியும் ஒரு டைப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்ல மேல கார்டை கிளிக் பண்ணி கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னதான் எஃப்டியும் ஆர்டியும் ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட் டைப்ஸா இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்ஸை ஓபன் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ் தான். நீங்க பேங்கை விசிட் பண்ணணும், ஃபார்ம் ஃபில் பண்ணணும், சைன் பண்ணணும், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இதுக்கெல்லாம் தயங்கிட்டு கூட நிறைய பேர் எஃப்டி அண்ட் ஆர்டி ஓபன் பண்ணாம இருப்பாங்க. ஏன் நானே கூட நிறைய டைம் போறதுக்கு டைம் இல்லாம, பேங்க்குக்கு போய் அந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு டைம் இல்லாம இந்த விஷயத்தை நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனா மொபைல் பேங்கிங் வந்துட்டதுக்கு அப்புறம் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாவே ஆயிடுச்சு. ஸோ எல்லா பேங்க்ஸோட, அதாவது லீடிங் பேங்க்ஸோட மொபைல் ஆப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நீங்க கையில வச்சிருக்கிற மொபைல் போன்ல இருந்தே அந்த ஆப்பை ஓபன் பண்ணி எஃப்டிஓ ஆர்டிஓ ஓபன் பண்ணிடலாம். ஸோ உங்க வீட்டில் இருந்தபடியே உங்க கம்ஃபர்ட்லயே இந்த வேலை முடிஞ்சிடும். இது எவ்வளவு பெரிய விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு வீடியோல எஸ்பிஐயோட யோனோ ஆப் மூலியமா எப்படி ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டோ இல்ல ஆர்டி அக்கௌண்ட்டோ ஓபன் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். லாகின் ஆகிட்டோம். இப்போ லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அது இங்கே டிஸ்பிளே ஆகும். புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் க்ரியேட் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் க்ரியேட் ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி பார்த்துருவோம். க்ரியேட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட போகிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 5000 போடுறேன். அடுத்தது எந்த அக்கௌண்ட்லேருந்து எஃப்டிக்கான அமௌண்ட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கணும். இது டாக்ஸ் சேவர் டெபாசிட்டாக இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா எத்தனை நாளைக்கு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல அதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியூ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ நாளைக்கு போட்டிங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத இங்கே காட்டுது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து இல்லை உங்களோட மணியை எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த டென்யூரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 1 இயர்னு சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் 1 இயர்னு சூஸ் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்க அந்த இயருக்கு, அந்த டென்யூருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத எனக்கு இங்கே காட்டுது. இப்போது நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட்டை குவார்ட்டர்லியாக பே அவுட்டாக வாங்கிக்கணுமா இல்லை மெச்சூரிட்டியில் வாங்கிக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே மெச்சூரிட்டின்னு போடுறேன். ஸோ மெச்சூரிட்டியில் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறத காட்டுது. சப்போஸ் நான் குவார்ட்டர்லி அப்படின்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ எவ்ரி குவார்ட்டருக்கு 74 rupees, இந்த 5000 rupeesக்கு 74 rupees இன்ட்ரெஸ்ட்டாக வரும். இல்லை மெச்சூரிட்டி அப்படின்னா இந்த 5000 rupees எஃப்டி மெச்சூர் ஆகும்போது 302 rupees எனக்கு அந்த 5000ஓட சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒன்று அந்த 5000 அப்படிங்கிற அமௌண்ட்டை ஆட்டோ ரெனியூ பண்ணணுமா எஃப்டியா, இல்லை அந்த அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடணுமா, இல்லை இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் சேர்த்து, அதாவது 5000 ப்ளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் அதையும் சேர்த்து ஒரு புது எஃப்டியாக மாற்றிடணுமா அப்படிங்கிறதுல 3 ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபைனலாக உங்களோட ரெவ்யூக்கு எல்லாமே இருக்குது. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 5000, என்ன அக்கௌண்ட்டில் நம்ம சூஸ் பண்ணமோ அந்த அக்கௌண்ட் காட்டுது, மெச்சூரிட்டி டேட் காட்டுது, மெச்சூரிட்டி டேட்டில் உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அது காட்டுது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஓகே அப்படின்னா ஐ ஹவ் ரெட் அண்ட் அக்ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி நாமினி நீங்கள் யாரையாவது போடணும் அப்படின்னா இந்த இடத்துல நாமினி டீட்டெயில்ஸ் யார், என்னோட டிஃபால்ட்டாக என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் நான் யாரை நாமினியாக போட்டிருக்கணும் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறமா ஐ ஹவ் ரெட் அண்ட் அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்துங்க. கன்ஃபார்ம்னு கொடுத்த உடனேயே இந்த அமௌண்ட் 5000 அப்படிங்கிற அமௌண்ட்டு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும். டெபிட் ஆனதுக்கப்புறம் உங்களோட எஃப்டி கன்ஃபார்ம் ஆகிடும். உங்களோட எஃப்டி கிரியேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட யோனோ ஆப் மூலியமாகவே லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா
நம்ம லாகின் பண்ணும்போது டெபாசிட்ஸ் அப்படிங்கிறதுல ஃபிக்ஸட் டெபாசிட்னு காமிச்சது இல்லையா, ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண இந்த எஃப்டியும் காட்டும். அப்படி இல்லைனா நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் கூட லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஆர்டி அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நான் மறுபடியும் பழையபடி டெபாசிட்ஸ்க்கு போகிறேன். டெபாசிட்ஸ் போயிட்டு ரெக்கரிங் டெபாசிட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ ரெக்கரிங் டெபாசிட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்கை கிளிக் பண்ணதும் நான் எவ்வளோ அமௌண்ட் இந்த ஆர்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே என்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது மாதம் மாதம் சேவிங்ஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ மினிமம் வந்து 100 ருபீஸ்லேருந்து, அதாவது 100க்கு கம்மியாக நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா காமிக்கும். ஸோ மந்த்லி கான்ட்ரிபியூஷன் ஷுட் பி அ மினிமம் ஆஃப் ₹100. அதே மாதிரி மல்டிபிள் ஆஃப் 10ல் இருக்கணும். ஸோ இப்படி ஒரு அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு 500 நீங்கள் போடுறேன். அதே மாதிரி எந்த பேங்க் அக்கௌண்ட்டோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த டென்யூர் நம்ம எஃப்டியில் எப்படி டென்யூர் சூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே ஆர்டியில் டென்யூர் சூஸ் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு நான் 1 இயர்னு போடுறேன். ஸோ நான் வந்து 13ஆம் தேதி எவ்ரி மந்தில் 13ஆம் தேதி இந்த ₹500 வந்து என்னோட இப்போ நான் செலக்ட் பண்ண பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி இந்த ஆர்டி அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடும். நான் டென்யூர் சூஸ் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டென்யூருக்கு மெச்சூரிட்டி டேட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. அது தவிர நீங்கள் வேறு டென்யூர் சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம எஃப்டிக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஆர்டிக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டென்யூர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட்னு கொடுங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்டர் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, மெச்சூரிட்டி அமௌண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஐ ஹவ் ரெட் அண்ட் அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷனில் கிரெடிட் பேக் டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆர்டியை வந்து நீங்கள் ரோல் ஓவர் பண்ண முடியாது. எஃப்டி மாதிரி மறுபடியும் அது ஆர்டியை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூரில் கண்டிப்பாக ஆர்டி மெச்சூர் ஆயிரும். மெச்சூர் ஆனதுக்கப்புறமா அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பழையபடி டெபாசிட் ஆகிடும் அந்த அமௌண்ட், மெச்சூரிட்டி அமௌண்ட். ஸோ இப்போ இது எல்லாமே ஓகே அப்படின்னா ஐ ஹவ் ரெட் அண்ட் அக்ரி டு த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுக்கணும். ஸோ கொடுத்த உடனே ஆர்டி அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இமீடியட்டாக அந்த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டும் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து இமீடியட்டாக டெபிட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு தானே? கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்கிறனால ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டோ ஆர்டி அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நாளாக தள்ளி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை இன்றைக்கே பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் எஃப்டி ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் இவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சதுன்னா இந்த ஓப்பன் பண்ணுற விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போக மாட்டாங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம bankingminutes.com சைட்டையும் விசிட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.